உங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு இருப்பின் சுகம். அருமையான ஒரு தலைப்பு இது. மனிதனுடைய சுபாவமே சுகத்தை சுதந்திரமாக அனுபவிப்பது. சுகத்தை சுதந்திரத்தன்மையோடு அனுபவிப்பது. என்ன நடக்குதுன்னா, சமுதாய வாழ்க்கையில சுதந்திரத்தன்மை தொந்தரவுக்குள் ஆகின்றது. நீங்க நினைக்கிறது எல்லாமே அனைத்துமே நடப்பதில்லை. நடக்காதனால அந்த சுகத்தையோ சுதந்திரத்தையோ அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றீர்கள். காரணம், ஒரு மனிதன் எதிர்பார்ப்பது இன்னொரு மனிதன் அதையே எதிர்பார்ப்பான் என்பது சாத்தியமில்லை. அதனால வாழ்க்கையில போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. முன்னுக்கு பின்பான, முன்புக்கு முரணான போராட்டம். காரணம், ஒவ்வொரு மனிதனுடைய எண்ண பதிவுகளும் வாழ்வில் முறையும் சிந்திக்கும் தன்மையும் ஒத்துப்போவதில்லை. அதனாலதான் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சண்டைகள், முரண்பாடுகள். ஒரு உறவுகளை சண்டை வர்றதுக்கு காரணமே ஒருத்தருடைய எதிர்பார்ப்பை இன்னொருத்தர் பூர்த்தி செய்வதில்லை, பூர்த்தி செய்ய முடியாது. அப்ப எப்பொழுதுதான் மனிதன் நிரந்தரமான சுகத்தையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்க முடியும்? அதை பற்றி தான் பேச போறேன். எப்பொழுது மனிதன் நிரந்தரமான சுகத்தையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்கான வழி என்ன? இறைவன், பரம்பொருள், கடவுள் சக்தி, பிரபஞ்ச சக்தி, இயற்கை சக்தி மனிதனை படைக்கும் பொழுதே இந்த தன்மையும் தந்துதான் உள்ளார். ஒவ்வொரு உயிருடைய இருப்பு ஆனந்தமயமானது. ஆனந்தத்தை உணரக்கூடிய சுதந்திரத்தையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை கொண்டது. மிக முக்கியமான விஷயம், உள்ளுக்குள் பொங்குகின்ற ஆனந்த சக்தி வெளியுலகத்தோடு தொடர்பில்லை. ஐம்புலன்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நிரந்தரம் இல்லை என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிரந்தரமாகவும் இல்லை. ஆனால் இந்த உள்முகமாகிய இருப்பின் சுகம், இருப்பாகிய ஆனந்த உணர்வு சுதந்திரத்தன்மையோடு கூடிய தித்திக்காத சுகமான ஆனந்தத்தை தரக்கூடிய வல்லது. உங்களை நீங்களே சுதந்திரமா வச்சுக்கல அப்படின்னா வாழ்க்கையில சுதந்திரம் கிடைக்காது. மனிதன் சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் வெளி உலகத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருப்பதினால்தான் அவர்கள் நினைத்தது நடந்தாலும் கூட இது நடப்பதில்லை. என்னது, நீங்க நினைச்சது நடந்தாலும் கூட இந்த சுதந்திரமான நிரந்தர சந்தோஷம் நடக்க வாய்ப்பில்லை, நடக்கவும் இல்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனுமே செய்யக்கூடிய விஷயம், உள்முகமாக திரும்பி உனக்குள் இருக்கின்ற நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற ஆனந்தத்தை உணர்ந்து, இந்த ஆனந்த உணர்வுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. அதற்கான வழியை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். உன்னுள் இருக்கின்ற ஆனந்தத்திற்கு எந்த தடையும் இல்லை. அதுக்கான வழி என்னன்னா தியானம்.
ஆத்ம தியானங்களை நாம் பயிற்சியாக செய்யும் பொழுது, ஆத்ம தியானங்களை நாம் அதை செய்யும் பொழுது உள்முகமாக திரும்பப்பட்டு உள்ளுக்குள் பொக்கிஷமாய் இருக்கின்ற ஆனந்த சுகம், இருப்பின் சுகம் என்கின்ற ஆனந்த தன்மையை உணர முடியும். இந்த இருப்பின் சுகத்தை உணர்வதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, பரிபூரணமான திருப்தி, நிறைவுத்தன்மை, சுதந்திரம், எல்லையற்ற சுகம் என்கின்ற பேரானந்த உணர்வு. என்னது? எல்லையற்ற சுகம் என்கின்ற பேரானந்த உணர்வு தான் உள்ளுக்குள் நடக்கும். இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இருப்பின் சுகத்தை உணர்வதனால வாழ்ந்தோங்கிற திருப்தி கிடைத்து விடும். பிறந்தோம், நிறைவாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ்ந்தோங்கிற திருப்தி மனிதனுக்கு கிடைப்பதற்கான ஒரு அரிய வழி இருப்பின் சுகமானிய ஆத்ம ஆனந்தத்தை உணர்ந்து லயமாவது. இந்த ஆனந்த உணர்வை உணர்ந்து இந்த ஆனந்தத்திலிருந்து சிந்திக்க துவஞ்சிங்கன்னா, ஆனந்தத்திலிருந்து சிந்திக்கவும், ஆனந்தத்திலிருந்து கவனிக்க துவங்குவதும், ஆனந்தத்திலிருந்து செயலாற்ற துவங்கினீங்கன்னா எல்லா செயல்களும் ஆனந்தத்திலேயே முடியும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். எதை சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த உணர்வில் நீங்கள் இருக்கின்றீர்களோ, எந்த உணர்விலிருந்து சிந்திக்க துவங்குகின்றீர்களோ, எந்த உணர்விலிருந்து செயல்படுத்துகின்றீர்களோ, அந்த சிந்தித்தலும் செயல்களும் அந்த உணர்விலேயே போய் முடியும். ஒரு குழப்பமான ஒரு உணர்ச்சியிலிருந்து, ஒரு குழப்பமான ஒரு உணர்விலிருந்து சிந்திக்க துவஞ்சா அந்த சிந்தித்தல் குழப்பத்தில் தான் முடியும். ஒரு பற்றிலையும், ஒரு ஆசையிலையும், ஒரு பேராசையிலையும், ஒரு பயத்திலையும் சிந்திக்க துவங்கினோம்னா நிச்சயமா என்ன ஆகும்? அதில் தான் போய் முடியும். அந்த செயல் நடந்தாலும் கூட பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்காது. வாழ்க்கையே அடிப்படையாக உணர்வை சார்ந்தது. அந்த உணர்வு ஆனந்தத்தை உணர்வதனால என்ன நடக்கும்? எடுத்துடனே திருப்தி மலர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த ஆத்ம ஆனந்தம் என்கின்ற திருப்தியிலிருந்து நம்ம கவனிக்க துவங்கினீங்கன்னா அந்த கவனமும் முழுமையாக இருக்கும். சிந்திக்க துவங்கினீங்கன்னா அந்த சிந்தனையும் முழுமையாக மாறும். இதனால செயலும் நீங்கள் திருப்தியிலிருந்து செய்ய துவங்குவீங்க, அந்த செயலும் சரியாக நிறைவேறும். அதாவது ஏதோ ஒரு லட்சியத்தை வச்சு அதை அடைஞ்ச பிறகுதான் சந்தோஷம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா அந்த ஆனந்தத்திலிருந்து செயல்பட துவங்கினா செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்த ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க சிந்திக்கிறது, செயல்படுத்துறது எல்லாமே அந்த படிகள் கூட திருப்தியும் ஆனந்தையும் கொடுத்துருங்கிற நான். இப்ப வாழ்வியல ஒவ்வொரு சனமும் ஆனந்தமே. இந்த ஒவ்வொரு சனமும் ஆனந்தத்தை உணர்வதுதான் நிறைவு என்று சொல்கின்றேன். இந்த ஆனந்த உணர்வு, இந்த இருப்பின் சுகமாகிய இந்த ஆனந்த உணர்வு என்ன பண்ணுதுன்னா, மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்கின்ற எண்ணங்களையும் உணர்ச்சி முடிச்சுகளையும் இந்த விடுதலை செய்கின்றது. லிபரேட் ஃப்ரம் ஆல் யுவர் இன்கம்ப்ளீஷன்ஸ். அது மிகப்பெரிய கிஃப்ட் நான் நினைக்கிறேன். நான் ஒரு மனிதனுக்கு கிஃப்ட் என்ன தெரியுமா? கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து விடுதலையும் எதிர்கால வாழ்க்கை பற்றிய பயத்திலிருந்து விடுதலையும் தான் மிக முக்கியமான தேவை. இந்த உள்ளுக்குள் இருக்கின்ற ஆனந்த உணர்வு அதை செய்யும். இன்னும் ஆழமா சொல்லணும்னா, இந்த ஆனந்த உணர்வு நிகழ்காலத்திலேயே உங்களை வாழ வைக்கும். Be in the present moment. நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு உங்கள் இருப்பே உங்களுக்கு உதவி செய்யும்.
ஒரு பரபரப்பு இல்லாமல், ஒரு டென்ஷன் இல்லாமல், ஒரு கவலை இல்லாமல், ஒரு துக்கம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், ஒரு பதட்டம் இல்லாமல், எதை பற்றும் கவலை கொள்ளாம இருப்பின் சுகமாகிய ஆனந்த உணர்விலிருந்து வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். இருப்பின் சுகம் மிக பெரும் ஒரு வரம், இறைவன் தந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. மனித பிறவியால் மட்டும்தான் இறைவன் படைத்த அந்த உயிரின் தன்மையான ஆனந்தம் என்கின்ற பரிபூரண தன்மையை உணரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கான வழி தியானம். இதற்கான தியானத்தை நான் உருவாக்கி உள்ளேன். இந்த தியானங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த இருப்பின் சுகத்தை உணர முடியும். அதை உணர்ந்து நிறைவாக வாழுங்கள். உங்கள் அனைவருக்கும் ஆனந்த நன்றிகள். ஆனந்தமாக வாழுங்கள்.